இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமைக்க போறோம்னா கொஞ்சம் மீன் தான் கிடச்சிருக்கு. இந்த மீனை வச்சு ஒரு சில சொந்தங்கள் கேட்டிருந்தீங்க பொரியல் வீடியோ போடுங்கன்னு. இப்போ நீங்கள் கேட்டோம்னே இந்த மீனை வச்சு நம்ம வீட்டு மீன் பொரியல் மசாலா வச்சு மீனை பொரிச்சு குடும்பத்தோட சாப்பிட போகிறோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொந்தங்களை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்போவும் சொல்கிற முடியே தான் நம்மள்ட்ட கருவாடி மசாலா எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிறேங்க. சொந்தங்களை இன்னைக்கு வீட்டுக்கு வரைக்கும் என்ன மீன் எடுத்துருக்கோம் தெரியுமா? பாறை மீன், விலை மீன். இது ரெண்டு மீனுமே குழம்புக்கும் சரி பொரியலுக்கு வேறு அல்டிமேட்டாக இருக்கும். அதை தாண்டி நம்ம வீட்டு மீன் பொரியல் மசாலாவை மட்டும்தான் போட்டு பொரிச்சு இன்னைக்கு குடும்பத்தோட சாப்பிட போகிறோம். நீங்களே தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. சொந்தங்களே, நாங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் இந்த வீடியோ பதிவை 4 பேருக்கு ஷேர் பண்ண மாட்டேங்கிங்க. நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் சொந்தங்களே 4 பேருக்கு நம்ம வீடியோ பதிவு தெரியும். அதை தாண்டி அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சொந்தங்களே, மீனை வெட்டுறது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம மீனை வெட்டி நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்தாச்சுங்க. இப்போ மீனில் நம்ம வீட்டு மசாலா போட்டு விரவி எடுத்துருவோங்க. சொந்தங்களே, மீனோட மீன் பொரியல் மசாலா சேர்த்துக்குருவோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்குருவோங்க. மீனோட உப்பையும் மசாலாவும் சேர்த்து விரவி எடுத்துக்குருவோங்க. சொந்தங்களே, எந்த ஒரு பொரியலாக இருந்தாலுமே நம்ம வீட்டு மீன் பொரியல் மசாலா உப்பு சேர்த்து பொரிச்சா போதும். டேஸ்டான சுவையில் சாப்பிட்றலாம். எக்ஸ்ட்ரா எந்த பொடியும் சேர்க்கணும் தேவையில்லை. அதை தாண்டி ஏற்கனவே ஒரு சொந்தங்கள் புளி ரசம் வைக்கிறதா ஒரு வீடியோ பதிவாக பண்ண சொன்னாங்க. நம்ம தொடர்ந்து கருவாட்டி வியாபாரம் பார்த்தனால அவங்களுக்கு பதிலும் கொடுக்க முடியலை, அதை செஞ்சும் காட்ட முடியலை. இப்போ இந்த ஒரு வீடியோ பதிவில் அவங்களுக்கு புளி ரசம் வைக்கிறத காட்டிட்டு மீன் பொரித்து நம்ம குடும்பத்தோடு சாப்பிட போகிறாங்க. இப்போ நம்ம புளி ரசம் வைக்கிறது காட்டியும் மீன் கொஞ்சம் நேரம் மசாலையில் ஊறட்டும்.